தருமபுரியில் அன்புமணி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். வேலை செய்யறான், பெங்களூர்ல போய் குப்பையா பொறுக்கிறான், இப்படி இங்க வேலை இல்லாத எங்கேயோ போய் செய்யறான். ஆனா இந்த தண்ணியை கொஞ்சம் இங்க உங்க ஊர்ல ஏரியில நிரப்புனா வாழ்வாதாரம் பெருகும், விவசாயம் பெருகும், சுயமரியாதையோடு நீங்க எல்லாம் வாழலாம், உணவு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்க எல்லாமே 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கிறீங்க, ஆனாலும் தண்ணி இல்லாத எங்கேயோ போய் கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால இந்த ஒரு திட்டம் வந்தா போதும், உங்க அத்தனை பேருடைய வாழ்க்கை செழுமையா இருக்கும். இப்ப வெளியில போனவங்க எல்லாம் இங்கேயே வந்து வேலை செய்வாங்க, முதலாளிகளா வேலை செய்வாங்க. இதத்தாயா வேணும். இத பத்தி ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட பேசல நேற்று. இது ஒரு திட்டம், இதுதான் திட்டம். KP அன்பழகன் அவர்கள் இங்கே இந்த தொகுதி அமைச்சரா இந்த நேரத்தில், தமிழ்நாட்டு அமைச்சரா நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த அன்புமணி இந்த எண்ணெய்கோல் புது தும்புலி திட்டம் வேண்டும் என்று எத்தனை போராட்டம் நாம் பண்ணினாங்க. பாலக்கோடு ஒன்றிய இந்த காரிமங்கலம் பகுதியில் தான் அதிக பயன்பெறும் இந்த திட்டம். போராட்டம் பண்ணி அப்ப அமைச்சரா KP அன்பழகன் அவர்கள் இந்த திட்டத்திற்காக 275 கோடி ரூபாய், இந்த திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்காக 375 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து, சும்மா அறிவிப்புலாம் இல்ல, ஒதுக்கீடு செஞ்சது. ஒதுக்கீடு செய்து பிறகு திமுக ஆட்சி வந்துடுச்சு. திமுக ஆட்சி வந்தவுடன் திமுக காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. திட்டத்தை செலவுலே பண்ணல. அவ்வளவு நிதி இருந்தோம், அந்த வேலையை 5 ஆண்டு காலம் வேலை நடக்கல. ஒரு வருஷத்துல வேலை முடிக்கிற அந்த திட்டம், ஒரே வருஷத்துல. இந்த திட்டம் என்னன்னா, தென்பண்ணை ஆத்துல வெள்ளம் போற நேரத்துல எண்ணெய்கோல் புதூர்னு ஒண்ணு இருக்கு, தர்மபுரி கிருஷ்ணகிரி பார்டர்ல இருக்கு. அந்த எண்ணெய்கோல் புதூர்ல இருந்து 52 கிலோமீட்டர் காவாம வாய்க்கால் வெட்டி இங்க தும்பலள்ளி அணையில கொண்டு வரதுதான் அந்த திட்டம். உபரி நீர், அவ்வளோ தண்ணி கடல்ல போகுது. அந்த திட்டம் இங்க கொண்டு வந்தா இங்க ஒட்டுமொத்தம் இந்த பகுதியும் செழுமையா இருக்கும். ஆனா இந்த செழுமையா வரத்துக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் விருப்பம் இல்ல. ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைச்சிருக்கா தெரியுமா? நீங்க அடிமையா இருக்கணும், படிக்க கூடாது, முன்னேறக்கூடாது, கூலியா இருக்கணும், குடிக்கணும், நாசமா போகணும்னு ஸ்டாலினுடைய எண்ணம். ஓட்டு மட்டும்தான் போடணும்னு ஸ்டாலினுடைய எண்ணம். இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மாற்றம், உறுதியாக ஒரு மாற்றம் வர வேண்டும். அதே போன்று அங்க இருக்கின்ற தண்ணி எல்லாம், தூள்செட்டி ஏரி தண்ணி, புலிக்கரை ஏரிக்கு தண்ணி, எல்லா திட்டங்களும் இந்த நிச்சயமாக கொண்டு வரும். பஞ்சப்பள்ளி அணை உபரிநீர் திட்டம், தொல்லைக்கால திட்டம், இதெல்லாம் உறுதியாக நடைபெறும், உறுதியாக நடைபெறும். நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 2014 இருந்து 19 வரை 5 ஆண்டு காலம் நான் பணியாற்றினேன். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேர்வு செய்தீர்கள். அப்பொழுது இந்த மாவட்டத்தில் உள்ள அத்துணை நீர் திட்டங்கள், பஞ்சப்பள்ளி அணை உபரி நீர் திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், தொல்லைக்கால திட்டம், ஆனைமடு திட்டம், புதியன் பள்ளம் திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், சேனைகால் திட்டம், ஈச்சம்பாடி உபரிநீர் திட்டம், வள்ளிமதுரை அணை திட்டம், இப்படி எல்லாம் பல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதையெல்லாம் இன்னைக்கு திமுக நிறுத்தி வச்சிருக்கிறார். ஒண்ணுமே கொடுக்கல. அப்போ என்ன எண்ணத்துல இருக்கிறாங்க பாருங்க, என்ன எண்ணத்துல இருக்கிறாங்க பாருங்க. நேற்று வந்தார் ஸ்டாலின், வந்தாருங்க பிரச்சாரத்துக்கு வந்தாரு, என்னை பத்தி கேவலமா மோசமா பேசிட்டு போறாரு. அதுதான் அவருக்கு தெரியும். வளர்ச்சி கொடுங்கன்னு கேட்டேன். சிப்காட்ல தொழிற்சாலை கொண்டு வாங்க, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அங்க தருமபுரி சிப்காட்ல வேலை வேணும்னு கேட்டேன். அதை கொடுக்க வக்கு இல்ல. இந்த திட்டம் நீர் திட்டம் கொடுங்கன்னு கேட்டேன், அதை கொடுக்க வக்கு இல்ல. மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் உங்களுடைய 80 ஆண்டு கால கனவு. இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த நேரத்தில் 19 முறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் சந்தித்து வலியுறுத்தி அந்த திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டது. ரயில்வே, இந்தியாவின் ரயில்வே துறை அமைச்சர் தர்மபுரிக்கு ஹெலிகாப்டரில் வந்து அந்த திட்டத்தை திறந்து வச்சார், அடிக்கல் நாட்டினார். நாட்டு என்ன ஆகுது? ஒரு துரும்ப கூட திமுக 5 ஆண்டு காலம் கிள்ளி போடல. ஒவ்வொரு வருஷமும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிட்டு இருக்காங்க மத்திய அரசு. 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அது திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க தமிழக திமுக அரசு.